ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ramas Yummy Kitchen. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு கோதுமை பரோட்டாவும் ஹைதராபாடி சிக்கன் கறி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். சாஃப்டாக நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இப்போது 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் நான். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பும் சர்க்கரையும் மாவோடு நல்லா கலந்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி தான் நம்ம மாவு பிசைய போகிறோம். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு கோதுமை பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். சப்பாத்திக்கு மாதிரி கொஞ்சம் டைட்டாக பிசையாமல் நல்லா கொஞ்சம் லூஸாக, அதாவது நல்ல சாஃப்டான மாவாக இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவு நல்லா இழுத்து நம்ம பரோட்டா மாவு பிசைகிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் பிசையணும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் பிசைஞ்சால் கூட உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாகிடும். மைதா மாவு உங்களுக்கு ரொம்ப நேரம் பிசைகிற மாதிரி இருக்கும். இது பாருங்கள், நான் கரெக்டாக 10 நிமிஷம் அதே மாதிரி இழுத்து பிசைஞ்சேன். இந்த மாதிரி பிசையணும். மாவு எவ்வளோ சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். இது நம்ம செய்ய போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வைக்கணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ இது மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஈரமான துணி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம சிக்கனை மேக்னேட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஊறட்டும். இப்போது நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது கூடவே மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். நீங்கள் எவ்வளோ கறி எடுக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். இது கூடவே நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது, கொஞ்சம் பொடியாக கட் பண்ண புதினா. கண்டிப்பாக இது 2த்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துடலாம். நான் உப்பு போட மறந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் தயிர், மசாலா, நம்ம போட்ட கொத்தமல்லி, புதினா எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இப்போ கடைசியாக கஸ்தூரி மேத்தி நல்லா பொடியாக ஆக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இது நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ ரெண்டுமே நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பரோட்டா செய்யறதுக்கு முன்னாடி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு மட்டும் தாளித்தா போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நல்லா ஒரு 3 வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். இது நம்ம தயிர் சேர்க்கறதுனால இதுக்கு தக்காளியே தேவையில்லை. ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டி. இந்த அளவுக்கு ஒரு 3/4 பாகம் வெங்காயம் ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கனை ஊற வச்சதை, தயிரில் ஊற வச்சதை இப்போ நம்ம இதில் சேர்த்துப்போம். உங்களுக்கு வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் தான். ஆனால் நம்ம சிக்கன் வேகும்போது அப்போ அந்த வெங்காயம் வேகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வெங்காயமும் இந்த சிக்கனையும் நல்லா சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். வதக்கி நல்லா கொதிக்கட்டும். கண்டிப்பாக இந்த ஹைதராபாத் ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த கோதுமை பரோட்டாக்கு. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் மூடி போட்டு. இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெயிலே வதக்குங்க, அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சிக்கனை நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம், 10லேருந்து 15 நிமிஷம் சிக்கன் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது மூடி போட்டு நல்லா வேகட்டும். உப்பு காரம்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இல்லை அப்படின்னா தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட மாவு நல்லா ஊறிட்டு 1 மணி நேரம் கரெக்டாக ஆயிடுச்சு. நான் 2மே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சு வச்சுட்டேன். இந்த மாதிரி பெரிய சைஸ் ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. பிளேட்டில் லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா நைஸாக உருட்டிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு பெருசாக உருட்டிட்டு காட்டுறேன். இந்த அளவுக்கு நைஸாக உருட்டி எடுத்துக்கலாம், எவ்வளோ சைஸ் வேணுமோ. இப்போ இது மேலே எண்ணெய் தடவிட்டு, உங்களுக்கு நிறைய பேருக்கு கோதுமை பரோட்டா எந்த மெத்தடில் செய்வாங்கன்னு தெரியும். எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இது மாதிரி எல்லா இடத்துலையும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிரிஞ்சு வரத்துக்கு இது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இல்லைனா மாவு எண்ணெயோட ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ அப்போ பிரியாது உங்களுக்கு பரோட்டா. இப்போ நம்ம புடவைக்கெலாம் எப்படி மடிப்பு வைப்போமோ அதே மாதிரி இதையும் மடித்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் முன்னாடியும் ஒரு பக்கம் பின்னாடியும் மடித்து எடுத்துக்கலாம்.
அந்த மாதிரி மடிச்சிட்டு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா நம்ம பரோட்டா மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்ச எல்லா மாவையும் உருட்டிக்கலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். அதே மாதிரி உருட்டிட்டு நம்ம நீளமாக நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் பரோட்டா மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். நம்ம எது உங்களுக்கு ஈஸியோ எந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு வந்து இது நம்ம மைதா மாவுனா வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊறினா தான் உங்களுக்கு பரோட்டா வந்து சாஃப்டாக வரும். ஆனால் கோதுமை பரோட்டா நீங்கள் 1 மணி நேரம் இதே மெத்தடில் ஊற வச்சிங்கன்னா செம்ம சாஃப்டாக வரும். இப்போ நான் பரோட்டா செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே வந்து அவ்வளோ சாஃப்டாக வந்துச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒன்றா சேர்க்கறதுனால மாவு கண்டிப்பாக ஒன்றாகாது. நல்ல நூலாக சூப்பராக உங்களுக்கு வரும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அதையும் நம்ம உருட்டிக்கலாம். நம்ம எண்ணெய் தடவி வைக்கிறதுனால அது பிரித்ததுக்கப்புறமா அழகாக நல்லா தனி லேயராகவே உங்களுக்கு வரும். இதையும் நம்ம அழகாக கொஞ்சம் நீங்கள் நீட்டு பண்ணிங்கன்னா அழகாக நீண்டு கொடுக்கும் உங்களுக்கு மாவு. இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் நான் உருட்டி வச்சுட்டேன். இப்போ நம்ம சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டா பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பரோட்டா போட்டுக்கலாம். சிக்கன் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. உங்களுக்கு பூரிக்கட்டை வச்சு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கையாலே செஞ்சாலே போதும். இது வந்து அழகாக சூப்பராக உங்களுக்கு சூப்பராக சாஃப்டாக வந்துடும். எண்ணெய் வேணும்னா உங்களுக்கு லைட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம எண்ணெய் லைட்டாக ஊற்றிருக்கோம். அதில் லைட்டாக தேய்ச்சிக்கலாம் மேலே மட்டும். ரொம்ப நம்ம மைதா பரோட்டாக்கு போடுற மாதிரி இருக்க எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. இந்த பக்கமும் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நான் முன்னாடியே சிக்கன் வந்து வெந்துடுச்சான்னு பார்த்தேன். நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. ஒரு பக்கம் பரோட்டா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆகிட்டா பார்ப்போம். சூப்பராக சிக்கன் அருமையாக ரெடி ஆகிட்டு சாஃப்டாக வெந்துடுச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். இல்லை பரோட்டாக்கு இப்படியே இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம சிக்கன் வந்து சாஃப்டாக ஹைதராபாதி சிக்கன் ரெடி ஆகிட்டு. இந்த பக்கம் பரோட்டாவும் சூப்பராக நல்ல கோல்டன் ப்ரௌனாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ அது பிளேட்டில் எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 பரோட்டா போட்டதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக அதை அடிச்சுக்கலாம். பரோட்டாவை கண்டிப்பாக அடிச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு ஹார்டாகிடும். இப்போ சுட சுட ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. ரொம்ப 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 நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அப்படியே போலன்னு ரொம்ப எப்படி வந்துடுச்சு பாருங்கள், லேயராக. சாதாரண மெத்தடில் தான் செஞ்சோம். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்குது. இன்றைக்கி இந்த பரோட்டாவும் சிக்கன் கறியும் நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இதே மெத்தடில் இந்த பரோட்டா கோதுமை பரோட்டாவும் ஹைதராபாதி சிக்கன் கறியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.